வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். 4 வசனத்திலையும் வாசிங்க, 2, 3, 4. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். இங்கே பார்க்குறோம், சீஷர்கள்லாம் போய் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானகன் அவனுடைய சீஷர்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண வேண்டுதல் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தார். அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க அப்படின்னு சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? யாரை பார்த்து கேட்குறாங்க? டவுட்டாக இருந்தால் ஏன் யாரை பார்த்து கேட்குறாங்க? இயேசுவை பார்த்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஜெபம் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுங்க. சீஷர்கள் இயேசுவோடு 3 வருஷம் என்ன பண்ணாங்க? வாழ்ந்தாங்க. இயேசு எங்கே போனாரோ அங்கே போனாங்க. இயேசு எங்கெங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாங்களோ எல்லாத்தையும் பார்த்தாங்க. இயேசு செய்த காரியங்கள் எல்லாத்தையும் இந்த 3 வருஷத்துக்கு என்ன பண்ணாங்க? சீஷர்கள் அவங்க கண்களால் பார்த்தாங்க. ஆனால் ஒரு இடத்துலையுமே சீஷர்கள் இயேசுவே மரித்தவர்களை எப்படி உயிரோடு எழுப்புறது எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கல. வியாதியஸ்தர்களை எப்படி சுகமாக்குறது எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு என்ன பண்ணல சீஷர்கள். எங்கேயுமே என்ன பண்ணல, இயேசுவை பார்த்து கேட்கவே இல்லை. இயேசுகிட்ட இவங்க பார்த்து கேட்ட ஒரே கேள்வி என்னது? ஜெபம் பண்ண எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஏன்னா சீஷர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த வல்லமை எல்லாம் பார்க்கறது எல்லாமே எங்கேருந்து உருவாகுது? ஜெபத்தில் இருந்தா உருவாகுது. ஏன்னா இயேசு எல்லா இடத்துலையும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அவர் தனியாக போய் என்ன பண்ணிடுவார்? ஜெபத்துக்கு போயிடுவார், தனியாக போயிடுவார். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, வல்லமையெல்லாம் எதுலேருந்து தான் உருவாகுது? ஜெபத்துலேருந்து உருவாகுது. ஜெபத்துலேருந்து உருவாகுறதுனால கேட்குறாங்க, இயேசுவே ஜெபம் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ப்ராப்பராக எப்படி ஜெபம் பண்ணுறது? இந்த கேள்வியை தான் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. இயேசு அதே இன்னொரு இடத்துல இயேசு சொல்கிறாரு எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. லூக்காலே இருக்குது 18:10 வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேர் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ண போறாங்க. 2 பேருமே நல்ல நோக்கத்தோட தான் போறாங்க. 2 பேருமே ஜெபத்துக்காக தான் போறாங்க. 11வது வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவனோட ஜெபம் ஆரம்பிக்கும் போதே சொல்றான், நான் மற்றவங்க போலாம் இல்லை, நான் ரொம்ப நல்லவன், நான் இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி தவறு செய்கிற மனுஷன் நான் இல்லை, நான் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறேன். அடுத்த வசனம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நான் வாரத்துக்கு என்ன பண்றேன்? 2 தடவை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், எல்லாம் கரெக்டா தசமபாகம் எல்லாமே நான் என்ன பண்றேன்? கரெக்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். இவன் எப்படி ஜெபம் பண்றான்? கண்ணை ஆண்டவருக்கு நேரா கூட அவனால என்ன பண்ண முடியல, மேல கண்ணை தூக்கி என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நெஞ்சில் அடிச்சுட்டு சொல்றான், இருதயத்தில் அடிச்சுட்டு சொல்றான், பாவியாகிய என் மேல் இரக்கமாய் இரும். 14வது வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று. இப்ப வேதம் இயேசு என்ன சொல்றாரு? யாரோட ஜெபம் கேட்கப்பட்டது? பாவியானவனுடைய ஜெபம் தான் கேட்கப்படுகிறது. பரியாசக்காரனோட ஜெபம் கேட்கப்படவில்லை. இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, இப்படி ஜெபம் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நான் இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. எப்படி யாரோட ஜெபம் கேட்கப்படுது? ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் பாவி அப்படின்னு சொல்கிறவனோட ஜெபம் தான் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். நம்ம ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிறது மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 1வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். மத்தேயு 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று
அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. முதல்ல 3 காரியம் இந்த அதிகாரத்துல இயேசு சொல்லி கொடுக்கிறார். 3 என்னன்னா, முதல் காரியம் கொடுக்கிறது, 2வது காரியம் ஜெபிக்கிறது, 3வது காரியம் உபவாசிக்கிறது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வசனங்கள் நான் சொல்லும் போது அதை சொல்லி தரேன். முதல் காரியம் என்னது? கொடுக்கிறது. 2வது காரியம் ஜெபிக்கிறது. 3வது காரியம் உபவாசிக்கிறது. 3 காரியம் சொல்லி தராரு. 3 காரியம் சொல்லி தரும் போதும் ஒரே மைய பொருளோட தான் அவர் சொல்லி தராரு. 3மே எங்க பண்ணணும்? ஆனா யாருக்கும் தெரியாத சீக்கிரட்டா என்ன பண்ணுங்க. கொடுக்கும் போது என்ன பண்ணாதீங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுக்காதீங்க. ஜெபிக்கும் போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஜெபிக்காதீங்க. உபவாசம் பண்ணும் போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உபவாசம் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இயேசு எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. மனுஷங்க என்ன பண்ணுறாங்க? வெளியில் பார்க்குறாங்க. இயேசு இருதயத்தை பார்க்குறார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு பெரிய சிலை செய்கிற ஒரு மனுஷன் இருந்தானா கிரீக் தேசத்தில். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய சிலை 150 அடி உள்ள ஒரு சிலையை செஞ்சான். சிலையை செஞ்சுட்டு சிலைக்கு அவனுக்கு அந்த டைமில் இருந்த ராஜா தான் அந்த சிலை செய்கிறதுக்கு காசு கொடுத்துருக்கான். அதனால என்ன பண்ணான், ராஜாவோட பேர் என்ன பண்ணால் சிலை கீழே என்ன பண்ணிட்டான், அவன் என்ன பண்ணான், பதிச்சு வச்சுருந்தான். பதிச்சு வச்சவன் எல்லாருக்குமே தெரியும் இந்த சிலை ரொம்ப வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்குன்ட்டு சொன்ன மாதிரியே இந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 வருஷத்துக்கு அந்த சிலைக்கு ஒன்றுமே ஆகல, அப்படியே இருந்துச்சு. 1500 வருஷம் கழிச்சு ஒரு ஏர்த்குவேக் வந்தப்போ எல்லாம் உடஞ்சி போச்சு. ஆனால் 1500 வருஷத்துக்கு அந்த சிலையில் ஒன்றுமே ஆகலை. அந்த சிலை ஒன்றுமே ஆகலை. கீழே எழுதி இந்த ராஜாவோட பேர் என்ன இருக்குது, அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் நாட்கள் ஆவ அந்த காற்று அடித்து தண்ணி பட்டு என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீழே இருக்கிற லேயர் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சு. உரிய என்ன ஆயிடுச்சு, ராஜாவோட பேர் என்ன இருக்கு பதிக்கப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, உறிஞ்சு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவன் செஞ்சவன் ராஜாவோட பேரை வெளில எழுதிட்டு உள்ள இரும்பு வச்சு அவன் பேரை எழுதி வச்சுட்டான். இப்போ ராஜாவும் மறிச்சு போச்சாச்சு, இவனும் மறிச்சு போயாச்சு. இப்போ யாரோட பேர் தான் எல்லாருக்கும் தெரியுது, சிலையை செஞ்சவனோட பேர் தான் எல்லாருக்கும் தெரியும். ராஜா பேர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மறிச்சிட்டாங்க. இவன் செஞ்சது யாருக்காக செஞ்சான், ராஜாவுக்காக செஞ்சான். ஆனால் யார் பேர் எழுதி வச்சிருக்கான், இப்போ யாருக்கு மகிமை உண்டாகுது, செஞ்சவனுக்கு தான். வெளியில பார்க்க யாருக்கு செஞ்சான், வெளியில மகிமை யாருக்கு, ராஜாவுக்கு. ஆனால் உள்ள யாருக்கு மகிமை, செஞ்ச அவனுக்கு தான் மகிமை. நம்ம ஊரில் ஒரு ஆள் ஒரு சிலையை கட்டி வச்சுட்டு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். செஞ்சது யாருக்கு, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு. யாருக்கு மகிமை, நான் சொல்லலப்பா, யாருக்கு மகிமை உண்டாச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் சொன்னேன் நான் ஸ்டார்டிங்லேயே, உங்களோட இருதயத்தை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு பார்க்குறாரு. நீங்கள் எந்த நோக்கத்தோடு உங்களுடைய இன்டென்ஷன் என்னன்றது தான் அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கூட சில நேரங்களில் சில பேர் ஜெபத்திலே சீன் போடுவாங்க. எல்லாரும் முழிக்கிறத பார்த்து தெரியுது. ஜெபத்திலேயே என்ன பண்ணுவாங்க, சீன். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல விரும்புகிறதில்ல. நான் ஒரு வசனமாக போகிறேன், அடுத்த வசனத்துக்கு போகலாம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. கொடுக்கும் போது நீங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கை தட்டுவாங்கப்பா, எவ்வளோ நல்ல சூப்பராக கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனம் கடைசியாக சொல்லுது, அவங்களோட பலன் என்ன ஆயிடுச்சான், அங்கேயே அடைந்து தீர்ந்துருச்சு. அப்படின்னா அர்த்தம் கைத்தட்டோட உங்களுக்கு பலன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பரலோகத்தில் இருக்கிற வர பலன் என்ன பண்ணாது, வந்து சேராது. ஏன்னா நீங்க மனுஷங்களோட கைத்தட்டிலே என்ன பண்ணிட்டீங்க, இதுக்காக தான் நான் செஞ்சேன், எனக்கு என்ன பண்ணிட்டாங்க மனுஷங்க நல்லா கை தட்டிட்டாங்க, அதோட என்ன ஆயிடுது, ஆசீர்வாதம் அதோட முடிஞ்சு போயிடும். அதே நம்ம தெரியாம செஞ்சோம்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். யாருக்கும் தெரியாம செய்யும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் இன்னைக்கு கொடுக்கறத பத்தி பேசல, நம்ம அடுத்ததுக்குள்ள நான் ஜெபத்தை பத்தி தான் பேச வரேன். அடுத்த வசனத்துக்கு போகலாம். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரும், ஜெபம். இந்த அந்தரங்க ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரி ஜெபிக்கணும்ன்றத எல்லாம் கேட்குறாங்க. யார் கேட்குறா, இருக்கிற எல்லா ஆண்டோட டிசைபிள்ஸ்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, சீஷர்களுக்கு கேட்குறாங்க. கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, இந்த விதமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 5வது வசனம்.
அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கேயும் அதே வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாரும் பார்க்கும்போது என்ன பண்றாங்க? சத்தமா ஊருக்கே தெரியுற மாதிரி என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு அவங்களோட பலனும் அங்கேயே என்ன பண்ணுது? முடிஞ்சிருது. நான் ஜெம்ஸில் இருக்கும்போது எனக்கு ஒரு பையன் ஒருத்தவன் ஞாபகம் வரான். அவன் என்ன பண்ணுவான்னா, காணிக்கைக்கு ஜெபம் பண்ண சொன்னால் 20 நிமிஷத்துக்கு ஜெபம் பண்ணுவான். நிறைய நேரம் மெசேஜ் கொடுக்குறவங்க அவன் ஜெபத்தை முடிக்கிறானா இல்லையே இவங்களே ஆரம்பிச்சுடுவாங்க மெசேஜ். ஏன்னா அவன் ஜெபத்தை முடிக்கிற மாதிரி தெரியாது. அவர் பாட்டு போவார். அடுத்தடுத்து காணிக்கைக்கு ஜெபம் பண்ண சொன்னால், ஆண்டவரே யுக்ரைனில் நடக்கிற வார, டேய் காணிக்கைக்கு ஜெபம் பண்ண யுக்ரைனுக்கு எதுக்கடா போனேன் இங்கேருந்து அங்கே. அது என்ன, நான் ஒரு கொஞ்ச நாள் கவனித்தேன். அது எப்படின்னா, அவர் வந்து அகஸ்ட் அங்கிள் எப்போல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்களோ அப்போ தான் அவர் ஜெபிப்பார். மற்ற நாள் யாரோ சொன்னாங்களா அவர் ஜெபிக்க மாட்டார். எப்போல்லாம் அகஸ்ட் அங்கிள் இருக்கிறாங்களோ அப்போல்லாம் இவர் பிச்சு சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கு செட்டெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. அப்படி ஜெபம் பண்ணுவான். வேதம் சொல்லுது பண்ணுற ஜெபம் அங்கேயோட என்ன பண்ணிடும்? நின்னுடும். அது மேலேயே என்ன பண்ணாது? போவாது. ஏன்? இருதயம் எங்கே இல்லை? இருதயம் ஆண்டவர்கிட்ட பேசணும்னு இல்லை, நான் எப்படிலாம் ஜெபிக்கிறேன் பாரு அப்படின்னு காட்டுற ஒரு இருதயத்தோட ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கேட்கவே மாட்டார். நீங்கள் எப்போ அந்தரங்கத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களோ அந்தரங்க ஜெபத்தில் தான் வல்லமை உண்டு. ஆமேன். வெளியில் ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது, அதை நான் சொல்லலை. ஆனால் அதை விட நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் வல்லமை அதிகம் உண்டு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அன்றியும் நீங்க ஜெபம் பண்ணும்போது, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் ஜெபத்துல பண்ணாதீங்க. மனுஷர் காணும்படியாக அவள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இப்பதான் சொல்றார், நீ ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணு? ரூம்குள்ள போய் கதவை பூட்டிட்டு யாருக்கும் தெரியாம ஜெபம் பண்ணு. ஏன்னா அந்த ஜெபத்துல தான் வல்லமை உண்டு. இயேசு எப்பயுமே தனியா போய் யாருக்கும் தெரியாம என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்? கூட்டத்தோடு இருப்பார், சீஷர்களோடு இருப்பார். பார்த்தா திடீர்னு பார்த்தா இயேசு என்ன பண்ணுவார்? கொஞ்சம் நவுந்து போய் தனியாக போய் ஜெபம் பண்ணுவார். இயேசுக்கு பண்ண தெரியாத ஜெபமா? எல்லாரையும் கூட வச்சு ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் அவருக்கு தெரியும், இந்த நான் தனியாக போய் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நான் தனியாக ஜெபம் பண்ணாதான் அந்த ஜெபத்தில் வல்லமை இருக்குது. அதனால் தனியாக போய் ஜெபம் பண்ண சொல்கிறார். 7வது வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். யாரை போலயா? அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. சொன்னதையே திருப்பி என்ன பண்ணாதீங்க? சொல்லாதீங்க. டோன்ட் யூஸ் ரிப்பீட்டேஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. அப்படின்னா நீங்கள் சொன்னதையே திருப்பி சொன்னால் ஆண்டவர் கேட்டுருவாருன்றது கிடையவே கிடையாது. தாவீது என்ன பண்ணால், அவன் மகனுக்காக 3 நாள் ஜெபம் பண்ணான். மகன் உடம்பு சரியாமல் இருக்க போது என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணால் ஆண்டவர் 3 நாளும் அவனோட ஜெபத்தை கேட்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் என்ன இல்லை, அது இல்லை. அவன் சொல்ல திருப்பி சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல? கேட்கவே இல்லை. நம்ம திருப்பி சொல்கிறதுனால ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? சொல்லுங்க. கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அவரோட சித்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் முதல் தடவை சொல்லும் போதே என்ன பண்ணிவிடுவார்? கேட்டுருவார். அவரோட சித்தம் இல்லைனா நீங்கள் 1300 தடவை சொன்னாலும் அவர் என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு டிவி இருந்துச்சு. அந்த டிவி வந்து நம்ம இப்போலாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் சேனல் போடுற மாதிரிலாம் கிடையாது. அப்போனா நம்பர் 1னா அந்த சேனலில் நம்ம ஒரு சேனல் செட் பண்ணலாம். நம்பர் 2னா இன்னொரு சேனல். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 3-4 சேனல் வந்து வெறும் கார்ட்டூன் நெட்வொர்க்கு, போகோ அப்படி இப்படிலாம் லைனாக இருக்கும். உங்களுக்குலாம் கார்ட்டூன் நெட்வொர்க் போகலாம் தெரியுமா தெரில. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அதில் என்னன்னே தெரியாது. 5வது சேனலுக்கு அப்புறம் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் சேனலாக இருக்கும். நானும் என் தம்பி உட்காந்து டிவி பார்ப்போம். அவனுக்கு கார்ட்டூன் நெட்வொர்க் போடணும் 1ஆம் நம்பர் சேனலில், எனக்கு ஸ்போர்ட்ஸ் போடணும் 5ஆம் நம்பர் சேனலில். நான் 5ஆம் நம்பர் சேனலில் தான் வைப்பேன். பக்கத்தில் உட்காந்துட்டு ஜானனே இப்படியே நோண்டிக்கிட்டே இருப்பான். ஜானனே அண்ணா ஒன்று வைங்க, ஜானனே ஒன்று வைங்க. எனக்கு அப்படியே ஒன்று வைக்கலாமான்னு தோணும். விடவே மாட்டான். நான் சேனலை மாற்றுற வரைக்கும் 20 நிமிஷம் இருந்தாலும் அதே சொல்லிட்டு இருப்பேன். அண்ணே ஜானனே அண்ணே ஒன்று வைங்க, அண்ணே ஜானனே ஒன்று வைங்க.
என்னால் தாங்க முடியாமல் எனக்கு டிவியே வேணாண்டான்னு சொல்லி அவன்கிட்ட ரிமோட்டை தூக்கி போட்டு நான் வெளில போயிடுவான். அது வரைக்கும் அவன் கேட்டே இருப்பான், தானே தானே தானே. சில பேரோட ஜபம் அப்படி தான், ஆண்டவரே 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 ஆண்டவரே. அவருக்கே இரிட்டேட் பண்ணிடுவாங்க இவங்க ஜபம் பண்ணி. ஆண்டவர் சொல்லி என் சித்தமே இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. விடவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லி என் சித்தம் இல்லை, அதை உனக்கு கொடுத்தனா உன் வாழ்க்கையே நாசமாக போயிடணும். இல்லை ஆண்டவரே ஆண்டவரே. நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கறதுனால ஆண்டவர் ஜபத்தை என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். ஏன்னா அது உங்கள் நல்லதுக்கு தான். திருப்பி திருப்பி சொல்கிறதுனால ஜபம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. இதையே ஆண்டவர் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு. நீங்கள் இந்த பரமண்டலங்களுக்கு இருக்கிற பிதாவே, இந்த ஜபத்தை நம்ம நிறைய பேர் வந்து கேத்தலிக்லேருந்து நீங்கள் ரசிக்கப்பட்டு வந்திருக்கீங்க. இதை ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை சொல்லியிருப்பீங்க. சொல்ல இதே ஜபத்தை எத்தனை தடவை சொல்றீங்க? உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னது, இந்த மாதிரி ஜபம் பண்ணுங்க தான். இதையே ஜபம் பண்ணுங்கன்னு என்ன பண்ணல சொல்லல. திருப்பி 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 ஒன்னே சொல்லிட்டு தான் ஆண்டவருக்கு அப்பா வேற எதையாவது கேளம்பான்ற அளவுக்கு என்ன பண்ணிடுவாரு. திருப்பி திருப்பி கேட்கறதுனால உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவரோட சித்தம் எதுன்னு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணும், நடக்கும். அந்த வசனம் கண்டினியூ பண்ணலாம். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நிறைய வசனம் சொல்லி நிறைய தடவை மறுபடியும் சொன்னால் அவங்க ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவங்க ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லை, அந்த ஜெபம் கேட்கப்படாது. அடுத்த வசனம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காதீங்க ஜெபத்தில். ஏன்னா உங்கள் பிதா நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும். சில ஜெபங்கள்லாம் நீங்கள் வாயில் வார்த்தையாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு போங்க, ஜெபம் கேட்கப்பட்டுரும். ஏன்னா அவரோட உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு பார்க்குற. அண்ணால் வந்து என்ன பண்ணா, வார்த்தையாக சொல்லலை. வார்த்தையாக சொல்லியிருந்தா கேட்ட இவருக்கு என்ன பண்ணியிருந்திருக்கும், ஏலிக்கு புரிஞ்சிருக்கும். ஏலிக்கு என்ன பண்ணல, புரியல. அண்ணா வந்து புலம்பிட்டு அவ பாட்டுக்கு எழுந்து போயிட்டான். புலம்புனதுலேயே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பதிலை கொடுத்துட்டாரு. இங்கே வார்த்தைகள் சொல்லி அழகாக நான் லைனாக எழுதி ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாருன்றது கிடையாது. உங்கள் இருதயத்தை அவருக்கு ஏற்கனவே தெரியும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆண்டவரே எங்கள் மாமா கேன்சர். ஆண்டவர் மேலே அப்பாடி உங்கள் மாமா கேன்சரா அப்படின்னு நான் கேட்க போகிறாரு. டாக்டர் என்ன சொன்னாங்க, கீமோலாம் கொடுத்துட்டாங்களா, இப்படி ஆண்டவர் கேட்பாரு. ஆண்டவருக்கு தெரியாத அவங்க மாமா கேன்சர்ன்றது. சில பேர் ஆண்டவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. ஆண்டவரே இவன் வந்து என் வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டான், ஆண்டவருக்கு தெரியாதா? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவருக்கு என்ன தெரியாதா? ஆண்டவருக்கு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு என்ன பண்ணும் தெரியும். அதான் அந்த வசனம் சொல்லுது, பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஆனால் ஒரு கேள்வி எழும்புது, அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? இந்த கேள்வி கேட்பாங்கல்ல, அவர் தான் எல்லாம் தெரியல, அப்புறம் எதுக்கு ஜெபிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தையில நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு நம்மளை கட்டளையிட்டார், அதனால நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணார், கட்டளையிட்டார். இங்கே ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அப்படின்னா அர்த்தம் நீங்களாம் ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். ஒரே வார்த்தையில் முடிஞ்சிச்சு. அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கேட்பார். இது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வேதம் சொல்லுது, அவர் என்ன பண்ணுறாரு, கதவுல தட்டுறார். கதவை அடித்து உடைக்கல, அவர் வெளில நின்று என்ன பண்ணுறாரு, தட்டுறார், மெதுவாக தட்டுறார். நீங்கள் திறப்பீங்க. நீங்கள் திறந்தீங்கன்னா தான் ஆண்டவர் கிரியை செய்வார். அந்த திறக்கிறது தான் ஜெபம். நீங்கள் ஆண்டவருக்கு பெர்மிஷன் கொடுத்தா தான் அவரோட வாழ்க்கையில் வருவார். நிறைய பேர் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாங்க, இயேசு சொல்லுவாங்க, இயேசுவே நீங்கள் தான் என்னோட சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொன்னதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ரட்சிப்பு உண்டாகுது. நீங்கள் சொல்லாமல் ரட்சிப்பு என்ன பண்ணாது, உண்டாகாது. ஏன்னா இயேசு நம்ம வெளியில் நின்று அவர் தட்டுவார். அவர் அடித்து உடச்சிட்டு உள்ளே வர மாட்டார். அவர் அடித்து உடச்சிட்டு வரதுக்கு அவருக்கு நல்ல வல்லமை இருக்குது. ஆனால் அவர் ஒரு ஜென்டில்மேன். அவர் என்ன பண்ணுவார், அடித்து உடச்சிட்டுலாம் உள்ளே வரமாட்டார். அதனால் வெளியில் நின்று தட்டுவார். அதனால தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ஜெபம் என்ன பண்ணுது, அவருக்கு பெர்மிஷன் கொடுக்குது. ஆண்டவரே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், என் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்யுங்க, என் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்கன்றதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கறது தான் ஜெபம். அடுத்த வசனத்துக்கு போகலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. போதும்.
இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி தான். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்போ ஆரம்பிக்கும் போதே பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்தேயுல எங்கேயுமே இயேசு வந்து யார்கிட்டையுமே வந்து உங்க பிதா, அவர் உங்க அப்பா, நீ அவருக்கு நேராக என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு எங்கேயுமே சொல்ல. இங்கே தான் ஆரம்பிக்கிறார். சொல்றாரு, நேராக உங்க அப்பாட்ட என்ன பண்ணு, நேராக பேசு. நீ இவன்ட்ட அனுப்பி அவன்கிட்ட அனுப்பிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. யார்கிட்ட தான் பேசணும்? நேராக பேசணும். மரியாதை எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொள்ளுங்கள். அதெல்லாம் என்ன நடக்காது. யார் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாலும் உங்கள் வாயில ஜெபம் வரலன்னா வேலையே ஆகாது. யாரா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆனால் உங்கள் வாயில் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அற்புதங்களும் அடையாளங்களும் பார்ப்பீங்க. ஏன்னா இயேசு சொல்கிறார், நேராக யாருக்கு நேராக ஜெபம் பண்ணு? பிதாவுக்கு நேராக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் ஃபோன் பண்ணுறது, யூடியூப்பை பார்த்துட்டு கீழே உள்ள ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை, எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை, இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டியது. நேராக ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். இதில் வேறு இதெல்லாம் சில இடங்களில் சில பேர் இதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ காணிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். அநியாயமா இல்லையா? இந்த கதையெல்லாம் என்ன பண்ணாது, நடக்காது. யார் ஜெபம் பண்ணாலுமே ஆண்டவரோட சித்தம் இல்லைன்னா நடக்கவே நடக்காது. உங்கள் வாயிலான ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். நல்ல சத்தமாக சொல்லலாமா? ஆமேன். இன்னொரு விஷயம் நடக்குது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த மூன்றுலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எங்கள்னு வரும். எங்கேயுமே ஏன் பிதாவேன்னு வராது. நம்மளுடைய ஜெபம் எல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஜெபிக்கும் போது எல்லாரையும் என்ன பண்ணணும், சேர்த்துக்கொள்ளணும். அதனால தான் எல்லா இடத்துலையுமே எங்கள் ப்ளூரலாக தான் இருக்கும். எதுவுமே சிங்குலராகவே இருக்காது. எல்லாருமே எங்கள்னா ஒரு நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம பக்கத்தில் யாரும் இருக்கிறாங்களோ இல்லையோ எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால தான் சொல்லுது எங்கள் பிதாவே. அடுத்ததுலையும் பார்த்தீங்கன்னா அடுத்ததுலையும் பார்த்தீங்கன்னா எங்கள், எல்லாமே எல்லாரையும் சேர்த்துக்கொள்றது தான் இருக்கும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதல் காரியம் நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். உங்களுடைய ஜெபம் எங்கே நீங்கள் பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஜெபத்தை ஆரம்பிங்க. எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியலையா? சொல்லுங்க, ஆண்டவரே காலைல ஏந்திரிச்சதுக்கு நன்றி, மூச்சு விடுறதுக்கு நன்றி, லங்ஸ் எல்லாம் வேலை செய்கிறதுக்கு நன்றி, கை காலெலாம் ஒழுங்காக இருக்கிறதுக்கு நன்றி, குடும்பம் எல்லாருக்கும் நல்லா இருக்கிறது நன்றி. இப்படியே ஆரம்பிச்சிங்கனாவே நம்ம ஜெபம் என்ன ஆகிடும், முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கிற ஜெபமாக மாறிவிடும். முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு என்ன பண்ணுறோம், பரமண்டலங்களுக்கு பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அடுத்த வசனம் 10வது வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இரண்டாவது காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க ஆளுக செய்யுங்க, நீங்க ராஜாவா இருங்க. அவர் ராஜாவா இருந்தாருன்னா எல்லாம் தானா ஒழுங்கா என்ன பண்ணும், நடக்கும். ஆண்டவருடைய கடத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையை ஒப்படைத்துறோம்னு அர்த்தம். அவர் ராஜாவாக இருந்தாருன்னா எல்லாத்தையும் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். அதுதான் நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, நீங்க என்ன பண்ணுங்க, எங்க வாழ்க்கையை நடத்துங்க. முதல்ல என்ன பண்றோம், ஆண்டவரை துதிக்கிறோம். ரெண்டாவது காரியம், எல்லாத்தையும் அவர் கையில் என்ன பண்றோம், ஒப்படைக்கிறோம். அப்படி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவருடைய ராஜ்யம் வரும். அவருடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன சண்டை, இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், ஒரே ராஜா தான். எல்லாரும் என்ன பண்ணுவோம், அவருடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், தானா வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இந்த ஜெபம் ஒழுங்காக வேலை செஞ்சிச்சுன்னா சபைகளே என்ன பண்ணுவோம்னா தானா ராஜ்யத்துக்குரிய சபைகளாக மாறிவிடும். எல்லாரும் அவங்கவுங்க ராஜ்யத்தை கட்டுறதை நிறுத்திட்டு யார் ராஜ்யத்தை கட்டுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவாங்க. நான் பஞ்சாபுக்கு போயிருந்தேன் கொஞ்சம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கே போனால் ஒரு சபை போதகர் இருந்தார். அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களெல்லாம் எப்படியாவது நம்ம ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணார். ஒரு பாட்டு போட்டு அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் டான்ஸ் ஆட வச்சு ஒரு வீடியோ பண்ணார். அந்த வீடியோ பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. பண்ணோடனே நிறைய சின்ன பிள்ளைங்க அவங்களோட சபையில் வர ஆரம்பித்தாங்க. சபை நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. அவர் இன்னொரு டினாமினேஷனுக்குள்ளே இருந்தார். அவர் இந்த வீடியோவை போட்டார், பெர்மிஷன் இல்லாமல் போட்டாருன்னு சொல்லி அந்த டினாமினேஷன் என்ன பண்ணிடுச்சு, அவர் சபையை விட்டே எடுத்துட்டாங்க. இந்த சபைக்கு நீ இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், போதகராக இருக்க மாட்டேன்னு வெளில அனுப்பிட்டாங்க. இதே ஆண்டவரோட ராஜ்யமாக இருந்தால் அவர் பண்ணதுக்கு என்ன தான் இருந்திருக்கும், இன்னும் அவர் நல்லா பண்ண, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணி இன்னும் நிறைய பேரை என்ன பண்ணு கோயத்தோடு அப்படின்னு சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தங்கள் ராஜ்யம் கட்டப்படணும்னு நினச்சதுனால என்ன பண்ணிட்டாங்க, நீ இனிமேல் என்ன பண்ணக்கூடாது,
பண்ணக்கூடாது. ஏன்னா நீ என்னோட ஃபேமஸ் ஆகிட்டன்ற மாதிரி அவர் நினச்சாங்களா என்னன்னு தெரியல, என்ன பண்ண எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இப்போ ஆண்டவருடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, தானா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்ததாக உம்முடைய சித்தம், படிங்க 10வது வசனம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரமண்டலங்கள்ல எப்படி ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அப்படி பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இயேசு ஒரு வார்த்தை, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தைக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மறுப்பே தெரிவிக்க மாட்டாங்க. அவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணும், நடக்கும். யோனா மாதிரி நினைவே இப்போ சொன்னால் எங்கே ஓடுற, தரிசித்துக்கு ஓடுற வேலையெல்லாம் எங்கே கிடையாது, பரலோகத்தில் கிடையாது. அவர் சொன்னார்னா கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி தான் சொல்கிறாரு ஆண்டவரே, பரலோகத்தில் எப்படி எல்லாரும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் என்ன பண்ணணும், நம்முடைய சித்தத்திற்காக கீழ்ப்படியணும் அப்படின்ற ஜெபம் என்ன பண்ணும், நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா முன்னேற்றம். 3வது காரியம் அதுதான், என்னது, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல, 4வது காரியம் பூமியிலும் செய்யப்படுவதாக. அடுத்த வசனம் 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த வசனம் நல்லா கவனிங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்மளுடைய ஜெபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு சேர்த்து தேவைப்படுகிற ஆகாரத்தை இன்னைக்கே நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். இதை நல்லா கவனிங்க. நம்ம ஜெபிக்கும் போது இன்று உள்ள ஆகாரத்துக்கு எனக்கு தாகும் அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது 10 கிலோ சோறு வேணும் நான் கேட்போம். யாரெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க, எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு 10 கிலோ சோறு வேணும், இன்னைக்குள்ள சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்போம். கொஞ்சம் சோறு, கொஞ்சம் இட்லி, கொஞ்சம் தோசை, அதோட என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். நான் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுவேன், 10 கிலோ அரிசி கொடுங்க, 20 கிலோ அரிசி கொடுங்க. நான் 3 வருஷத்துக்கு சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், கேட்டு வச்சுக்கிறேன். ஏன் இப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, ஒரு நாளும் நம்ம இன்னைக்குள்ளது எனக்கு போதும் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த பேராசைன்ற ஒரு விஷயமே என்ன பண்ணாது, நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. ஆண்டவர் கண்டிப்பாக அதோட மேலே தான் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உள்ளதுக்கு மட்டும்தான், இன்னைக்கு போடுறதுக்கு உனக்கு துணி இருக்குது, நாளைக்கு காலையில் உனக்கு துணி இல்லைன்னா விட மாட்டார் நம்மளை, நாளைக்கு காலைக்கு உனக்கு சோறு இல்லைன்னா விட மாட்டார். ஆனால் நம்மளோட ஜெபம் என்ன ஆகிடும்னா, இருக்கிறத வச்சு ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், திருப்தி ஆகிடுவேன்ற நிலைமைக்கு நம்மளை என்ன பண்ணிடுவோம் கொண்டு வந்து. இந்த பேராசைன்ற ஒரு மேட்ரே என்ன பண்ணாது, நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. எப்போ இன்னை உள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும்னு சொல்லும் போது தானாக இது முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்ன ஆகுனா, இன்றைக்குள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும்னு சொல்லும் போது நாளைக்கு காலையில் நீங்கள் இதே ஜெபத்தை என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் காலையில் இதே ஜெபத்தை திருப்பி நம்ம ஏறெடுப்போம். ஏன்னா அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தை அவர் என்ன பண்ணுவார், அன்னன்னைக்கு தருவார். நம்மளை ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை நிறையா ஏன் ஆசீர்வதிக்க மாட்டாருன்னா, 3 வருஷத்துக்கு சேர்த்து ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நீங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு 3 வருஷம் கழிச்சு தான் ஜெபத்துக்கே வருவீங்க திருப்பி. ஏன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ள ஆசீர்வாதம் என்ன பண்ணிடுச்சு, ஃபுல்லாக வந்துருச்சு. அதனால் ஆண்டவரை யாரும் என்ன பண்ணுறது இல்லை, 3 வருஷத்துக்கு தேடுறது இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா உடனே ஆண்டவரே நிற்பமா நிற்க மாட்டோமா. அதனால தான் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணி இன்னைக்குள்ளதை கேளு, நாளைக்குள்ளதை கேளு, நாளான்னைக்கு கேளு, நான் எல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுவேன், நான் தருவேன். அது என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணும்போது டெய்லி என்ன பண்ணும், அன்னன்னைக்குள்ளக்காக நீ டெய்லி ஜெபம் பண்ணு. அப்போ என்ன பண்ணுவேன், தானாக டெய்லி என்கிட்ட வந்து என்ன பண்ணுவேன், பேச ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறாரு, இன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 12வது வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஜெபம். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, எனக்கு வந்து 100 ரூபாய் அவன் எனக்கு தரணும், அவனுக்குன்னா 30 ரூபா வந்து நான் மன்னிச்சிட்டேன், இன்னும் 70 ரூபா அவன் தரணும் அப்படின்னா, நம்ம 1000 ரூபாயில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், மீதி உள்ள 700 ரூபாய் என்ன பண்ணுவார், 300 ரூபாயை வச்சுட்டு 700 ரூபாய் என்ன பண்ணிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் 30% நீங்கள் அவனை மன்னிச்சிங்கன்னா உங்களையும் 30% தான் என்ன பண்ணுவார், மன்னிப்பார். இது பயங்கர டேஞ்சரஸான ஜெபம்ல. ஆண்டவரே நான் மன்னிக்கிற அளவுக்கு என்ன மன்னிங்கன்னா, நீங்கள் மன்னிக்கலன்னா என்ன பண்ண மாட்டார், உங்களை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். அப்போ என்ன பண்ணணும், 100% நீங்கள் மன்னிச்சாதான் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், மன்னிப்பார். நம்ம ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடைய காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பச்சமாய் பேசினான். யோசேப்பு அவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் தான்,
அவனுடைய சகோதரர்கள் தான். அவனுடைய சகோதரர்கள் இப்போ அவனை விற்று போட்டாங்க, அவனை அடிமையாக விற்று போட்டாங்க. அவன் அடிமையாக போனவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஆண்டவர் அவனை உயர்த்தி கொண்டாந்து எங்கே வச்சுட்டாரு? ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் அவனை கொண்டாந்து வச்சுட்டாரு. இப்போ அதே சகோதரர்கள் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவன் இவங்களை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது அவனுங்க சகோதரர்கள் ஏதாவது பண்ணாங்களா இவன் மன்னிக்கிறதுக்கு? ஒன்றுமே அவனுக்கு என்ன பண்ணல. அவன் செத்து போயிட்டானே, அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? முடிவே பண்ணிட்டானுங்க. ஆனால் இப்போ சகோதரர்கள் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவன் கேட்குற ஒரு வார்த்தையை பாருங்க, நான் தேவனா? உன்னை மன்னிக்காம இருக்கிறதுக்கு நான் என்னது தேவனா? ஏன்னா யார் அந்த வசனத்தை மறந்துட்டேன் அதுக்குள்ளே. பழி வாங்குதல் யாருடையது? கர்த்தருடையது. யோசேப்பு நினைச்சிருந்தான்னா அவங்கள நாசமாக்கி இருந்திருக்கலாம். ஏன்னா யோசேப்புக்கு என்ன இருக்கு? அவ்வளோ வல்லமை என்ன இருக்கு? அந்த நேரத்தில் என்ன இருக்கு? அவனுக்கு அவ்வளோ பவர் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இவங்க குடும்பத்தோட என்ன பண்ணியிருக்கலாம்? நாசமாக்கிடலாம். அவன் சொல்றான், நான் தேவனா? பழி வாங்குறது என்னோட வேலையா? என் வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்குனீங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவன் அடுத்த வசனம் சொல்கிறான், நீங்கள் அதை தீமையாக நினச்சிங்க, ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை நன்மையாக மாற்றினாருன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், உங்களை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? இங்கே கொண்டாந்து வச்சார். இவ்வளோ கஷ்டத்துக்கு நான் போனதுக்கு ஏன் காரணம் என்ன? ஆண்டவர் காப்பாற்றுறதுக்கு. அவன் மனசுக்குள்ளே எப்படி ஒரு மன்னிப்பு வந்திருக்கு பாருங்க. அவனுக்கு மன்னிப்பு வரணுன்ட்டு என்ன இல்லை, அவனுக்கு மன்னிப்பு வரணும்னு ஒரு அவசியமே இல்லை. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 12 வயசு ஒரு பொண்ணை ஒரு யூஎஸில் நடந்தது. ஒரு மனுஷன் அவள் வந்து எங்கேயோ வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அவளை கொண்டுட்டான். சம்மந்தமே இல்லை, அவளுக்கும் இந்த பையனுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மனுஷன் பெரிய ஆள், சம்மந்தமே இல்லை. எப்படி கொண்டா, எதுக்கு கொண்டா யாருக்குமே தெரில. அந்த பெண்ணோட அப்பா வந்து ஒரு போதகர். அந்த பொண்ணோட கூட பிறந்தவங்க எல்லாம் வந்து மைக்கில் வந்து சொல்கிறாங்க, நீ நரகத்தில் போய் சாவு அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவனை அந்த இது பண்ணும்போது கடைசியாக அவனுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது மற்றவங்க எல்லாம் அவனை வந்து நீ நரகத்தில் தான் கிடப்ப, இனிமேல் நீ வாழ்க்கையில் நீ உருப்பட மாட்டேங்க, மரண தண்டனை கொடுக்கும்போது அவனை பயங்கரமாக சபிக்கிறாங்க. அந்த அப்பா வந்து நின்று மைக்கில் வந்து மைக்கை எடுத்துகிட்டு சொல்கிறாரு, இயேசு என்னை மன்னிச்சது போல் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அவரோட பிள்ளையை கொன்ன அது வரைக்கும் அவன் நின்னவன் அப்படி முறைச்சிக்கிட்டு நின்னவன் இவர் மன்னிச்சிட்டாருன்னு சொன்னோன்னே அப்படியே உடஞ்சி அவன் கண்ணெலாம் அப்படியே தண்ணியாக ஊற்றுது. அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. அவன் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் என்ன பண்ணாங்க? மன்னிக்க மாட்டேன், நீ சாபம், எல்லாம் சாபம். அவன் குடும்பத்து மேலே, அவன் பிள்ளைகள் மேலாம் சாபம் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த அப்பா வந்து சொன்னார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் சொன்னோன்னே அப்படியே அவன் உடஞ்சிட்டான். இப்போ மன்னிப்பு எவ்வளோ ஒரு காரியத்தை செய்து பாருங்க. நான் உங்களுக்கு போன தடவை நான் செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், நம்ம என்ன பண்ணுறோம்? கோவம் வந்தா அடுப்பை என்ன பண்ணிடுறோம்? சிம்மில் வச்சிடறோம். யாரும் என்ன பண்ணுறதில்ல, ஆஃப் பண்ணுறதில்ல. நல்லா கவனிங்க, நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாலை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சிங்கன்னா போக போக என்ன ஆகும்? பால் சுண்டும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? கம்மியாகிட்டே போகும். உங்களுக்குள்ளே உள்ள ஜீவன் சிம்மில் இருக்கிறதுனால என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நல்ல கிரியைகள் தான் என்ன ஆகும்? கெட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க? அந்த கோபத்தை இன்னும் என்ன பண்ணுறது? உள்ளே வச்சிட்டு இருக்கிறதுனால உங்கள் ஜீவனை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாசமாக்குவீங்க. உங்களுக்குள்ளே வச்சிருக்க கோபம் யாருக்குமே என்ன பண்ணாது? வெளியில் தெரியாது, யாருக்குமே எந்த ஒரு இடைஞ்சலையும் கொண்டு வராது. ஆனால் உங்கள் வாழ்க்கை என்ன போயிட்டுருக்கு? போயிட்டே இருக்கு. அதே டப்புன்னு ஆஃப் பண்ணுங்க, அந்த பால் என்ன ஆகுதுங்க? ஜீவனை கொடுக்குற அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன பண்ணும்? அது யூஸ் ஆகும். நிறைய நேரங்களில் நம்ம கோபத்தை உள்ளே வச்சிருக்கிறதுனால, நம்ம மன்னிக்க முடியாததுனால நம்மளுடைய ஜீவனை நம்மளே கெடுத்து கொண்டிருக்கும். யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல. நீங்கள் மன்னிக்கலைன்னா ஆண்டவரும் உங்களை மன்னிக்க மாட்டார். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜபத்தை என்ன பண்ணிட்டீங்க. யாரும் இது வரைக்கும் நான் இந்த வார்த்தையை நான் சொன்னதே இல்லைன்னு சொன்னவங்க கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இந்த ஜபத்தை செஞ்சிட்டீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் எவ்வளோ மன்னிக்கிறேனோ அந்தளவுக்கு என்ன மன்னிச்சா போதும்னு என்ன பண்ணிட்டீங்க? சொல்லிட்டீங்க. இப்போ வேறு வழியே இல்லை, மன்னிச்சு தான் ஆகும். போன வாரம் நான் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு எதுக்கு ஆண்டவர் என்ன அப்படி நடத்தினாருன்னு தெரில. திடீர்னு எல்லோரும் ஃபேமிலிஸை கூப்பிட்டு நிற்க வச்சா அப்போ தான் தெரியுது, 2 பேருமே அவரை மன்னிக்க மாட்டாங்க, அவங்க மன்னிக்க மாட்டாங்க, அவங்க இவங்களை மன்னிக்க மாட்டுறது. அதனாலேயே வீட்டில் பயங்கர பிரச்சனைகள். நீங்கள் இப்போ ஒரு ஜபத்தை பண்ணிட்டீங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கலைன்னா என்னையும் என்ன பண்ணாதீங்க, மன்னிக்காதீங்க. நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மன்னிச்சாதான் மன்னிப்பு உண்டாகும். அடுத்த வசனம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து
எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இவ்வளோத்தையும் சொன்னதுக்கப்புறம் தான் கடைசியாக சொல்ல, ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆராதனையில் சொன்னாங்க, ரெண்டாவது ஆராதனையில் சொல்லலை. போன வாரம் நாங்கள் ஒரு வீடு குடி போகிறதுக்காக இங்கேருந்து கிளம்புனோம். ஜிப்மரை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் ஒரு யூனிவர்சல் பஸ்ஸு, நாங்கள் லெஃப்ட்டில் போயிட்டுருக்கோம், அவன் ரைட்டில் போயிட்டு இருந்தவன் அவ்வளோ பெரிய பஸ்ஸு டப்புன்னு அப்படியே எங்கள் காருக்கு முன்னாடி பாஞ்சிட்டான். எங்கேருந்து வந்தான், எப்படி திரும்பினானே தெரில. ஒரு இன்ச்சு தான் இருக்கும். அவன் அதை நான் காரை இப்படி திருப்பாமல் அவன் அப்படி திருப்பாமல் ஒரு இன்ச்சு 2 பேரும் விட்டுருந்தோம்னா எங்கள் காரை அடித்து அந்த சைடில் ஒரு பெரிய குழி இருக்குது, அதுக்குள்ளே அப்படியே கவுத்து விட்டுருப்போம். நாங்களாம் ஜீவனோடு இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கார் எப்படியும் ஒரு 10 தடவை உருண்டுருக்கும். உள்ளே பாப்பா இருக்கிற, அப்பா அம்மா இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். நாங்கள் 4 பேரும் ஒரு நிமிஷத்தில் நாங்கள் எல்லோரும் காலியாக இருப்போம். இப்போ இந்த ஜெபம் வேலை செய்யலையா? ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிற ஜெபம் என்ன பண்ணுது? கண்டிப்பாக வேலை செய்யுது. எனக்குலாம் ஹார்ட் பீட்லாம் கடன்னு ஆயிடுச்சு. என்னால் அது என்ன பயங்கரமான, அது எப்படி தப்பிச்சோன்றது என்னால் இப்போ வரைக்கும் என்னால் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஒரு இன்ச்சு தான் இருக்கும். நான் டக்குன்னு லெஃப்ட்டு திருப்பிட்டேன், ஆனால் லெஃப்ட்டு பெரிய குழி. அந்த குழியில் உழுவாமல் எப்படி திருப்பி நான் ரோட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன்றதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அப்படி கார் ஓட்டவும் தெரியாது. எப்படியோ ஆண்டவராக என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சி கொண்டாந்து நடு ரோட்டில் என்ன பண்ணிட்டார், திருப்பி ஒழுங்கா போ அப்படின்னு போய் அவனை போய் பிடிச்சி கேட்டால், என்ன இப்படி அடிச்சு தள்ளிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கிறேன்னு கேட்டால், வண்டி சரியில்லை, நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டான், வண்டி ரிப்பேர் சார், பிரேக் அடித்தா ரைட்டில் இழுக்குது அப்படின்னா. அடப்பாவி, உன் வண்டி ரிப்பேர்னு சொல்லி எங்களை எல்லாரும் என்னத்துக்கு என்ன பண்ணியிருப்பேன், காலி ஆக்கியிருப்பே அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கும் போது இந்த ஜெபம் தான் என்ன வந்தது ஞாபகம். ஆண்டவரே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளுங்க. இந்த ஜெபம் கண்டிப்பாக என்ன பண்ணும், கிரியை செய்யும். இந்த ஜெபத்தை நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் மேலே என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்கள், சோதனைக்கு உட்படாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கண்டிப்பாக கேட்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக சொல்லி முடிகிறார்கள், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நேராக கொடுத்து, ஆண்டவரே எல்லாமே உங்களோடது தான், ராஜ்யமும் உங்களோடது, வல்லமையும் உங்களோடது, மகிமையும் உங்களுடையதே, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நேராக என்ன பண்ணா கொடுத்து ஆமேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, முடிக்கிறார். இப்போ இந்த ஜெபம் தான் வல்லமை உள்ள ஜெபம். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இதே வார்த்தைகளை சொல்லணும்னு என்ன இல்லை ஏசு சொல்ல, இப்படி ஜெபிங்கள் தான் சொன்னார். இதே வார்த்தைகளை சொல்லுங்கன்னு என்ன பண்ணல ஜெபிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டார். இந்த ஸ்ட்ரக்சர் படி ஜெபம் பண்ணனா அவன் ஜெபம் என்ன பண்ணும், கேட்கப்படும். முதல்ல சொல்லலாமா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, முதல்ல துதியோட ஆரம்பிங்க. 2வது 6வது வசனம், 9வது வசனம், பரமண்டலங்களுக்கு பிதாவேன்னு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் உங்கள் நாம பரிசுத்தப்படுவதாக அவரை ஆராதிக்கிறோம். 2வது வசனம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே எல்லாம் உங்கள் சித்தம் எப்படி வானத்தில் நடக்குதோ பரலோகத்தில் நடக்குதோ அதே மாதிரி பூமியில் நடக்கப்படணும், உங்களுடைய சித்தம் வரட்டும்னு சொல்லிட்டு 3வது, இன்னைக்கு எங்க என்ன தேவையோ அதை இன்னைக்கு எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்து, எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்கள் கடன்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் சொல்லிட்டு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே அப்படின்னு சொல்லி ஆமேன் அல்லேலூயா. இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், இந்த ஜெபத்தை கேட்பார். இதுதான் அவருக்கு பிடிச்சது. அதனால தான் இயேசு சொல்லி தர்றாரு. அது இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த ஜெபம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு அடுத்து உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, அடுத்து 14வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 14வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அடுத்து, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். இப்போ உபவாசத்தை பற்றி பேசுகிறாங்க. உபவாசத்தை பேசும்போது என்ன சொல்கிறார் இயேசு, நீங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என்ன பண்ணாதீங்க, உபவாசிக்காதீங்க. இதை தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க. எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. மற்றவங்க பார்க்கட்டும், வெளியில் நின்று ஜெபம் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க பார்க்கறதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணுவேன்றது என்ன பண்ணாதீங்க. கடைசியாக மற்றவங்க பார்க்கறதுக்காக என்ன பண்ணாதீங்க, உபவாசிக்காதீங்க. ஏன்னா மனுஷன் என்ன பண்ணுறான், வெளியே பார்க்குறான், தேவன் தான்
உங்களுடைய இருதயத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு நேராக போகுதா இல்லை மக்கள் பார்க்கறதுக்காக ஜெபம் போகுதான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஒரு பிரசிடென்ட், யூஎஸோட பிரசிடென்ட் ஒரு பாஸ்டரை வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தார். இது நடந்த விஷயம். யூஎஸோட பிரசிடென்ட்டு ஒரு பாஸ்டரை அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக அழைச்சிருந்தாரு. அழைக்கும் போது அந்த பிரசிடென்ட் உட்காந்துட்டாரு, இவரும் உட்காந்துட்டார். உட்காந்தோடனே பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னோடனே இந்த பாஸ்டர் கீழே கொஞ்சம் அப்படி ஜெபம் பண்ணாராம். அப்படின்னோடனே பிரசிடென்ட் டென்ஷன் ஆகி, யோ சத்தமாக ஜெபம் பண்ணியா அப்படின்னாராம். இவர் சொன்னாரா, நான் உங்கள்கிட்ட பேசலாம், ஆண்டவர்கிட்ட பேசிட்டு. யார்கிட்ட சொன்னாராம்? பிரசிடென்ட் சொன்னாராம். யார்கிட்ட? நான் என்ன பண்ணல, நான் உன்கிட்ட பேசல, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்? நான் பேசுறது உனக்கு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய ஜெபம் எல்லாரும் கேட்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவரோட பேசும்போது நீங்களாச்சு ஆண்டவராச்சு, நீங்களும் அவரும் தனியாக என்ன பண்ணிடணும், போயிடணும். அதுதான் இன்டிமசி. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். மனுஷனை படைச்சது காரணமே அதுதான். நான் அவனும் என்னவா இருப்போம், என் பிள்ளையாக இருப்பான், நான் அவனுடைய தகப்பனா இருப்பன்றது தான் ஆண்டவர் நம்மளை படைச்சது காரணம். அவன் என்னை ஆராதிப்பான், அதை அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வன்றதுக்காக ஆண்டவர் நம்மளை படைச்சதோட காரணம். அதை விட்டுட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ணி வெளியில் இருக்க எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணுறதை பார்த்தீங்களா, என்னென்னலாம் பேசினேன் பார்த்தீங்களா ஜெபத்தில், எந்தெந்த வசனத்தெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஜெபத்தில், அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். உண்மையாக உங்கள் மனசுலேருந்து 2 வார்த்தை சொன்னாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆமேன். நல்ல சத்தமாக சொல்லாமா? ஆமேன். ஏன்னா அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். அவருக்கு ஒன்று நீங்கள் பெருசாக அவருக்கு வந்து லெட்டர் எழுதிலாம் கொடுக்கணுன்னு என்ன இல்லை, அவசியமே இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அதுதான் இங்கிலீஷில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. என்னது? ஷார்ட் அண்ட் ஸ்வீட். 2 வார்த்தை, கரெக்டான வார்த்தை சொல்லி முடிங்க, ஆண்டவர் பார்த்துப்பார். நிறைய நேரங்களில் நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் வரும்போது இயேசுவே அப்படின்னு ஒரு நிமிஷம் இயேசுவே அப்படின்னு சொல்கிறதுலேயே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், நம்மளை காப்பாற்றிடுவார். ஏன்னா அந்த ஜெபத்துக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. ஏன்னா இயேசு அந்த ஜெபத்தையும் என்ன பண்ணுறாரு, கேட்கிறார். எதை நீங்கள் முழு இருதயத்தோடு செய்கிறீங்களோ அதை முழு இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக வைத்து செய்கிறீங்களோ அந்த காரியத்தை இயேசு கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கேட்கிறவரா இருக்கிறார். நிறைய வார்த்தைகள் சொல்லி ஜெபம் பண்ணுறோன்றது அவசியம் இல்லை. மக்கள் பார்க்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுறது அவசியம் இல்லை. நிறைய நேரம் ஜெபம் பண்ணலாம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், வெரி குட், அதெல்லாம் பண்ணணும். ஆனால் உங்கள் இருதயம் கரெக்டாக இல்லாமல் இந்த 1 மணி நேரம் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலே தரமாட்டார். ஆனால் உங்கள் இருதயம் நல்லா இருந்து நீங்கள் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கேட்பார். அதுக்கு நான் 1 மணி நேரம் ஜெபத்தை நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்க, தப்பாலாம் நான் சொல்லலை. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஆனால் இருதயத்தை ஒழுங்காக வச்சுட்டு 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஜெபத்தை 1 மணி நேரமாக சரி 10 மணி நேரம் சரி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோட பிரியமான இருதயத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அந்த 10 மணி நேரம் ஜெபத்தையும் கண்டிப்பாக கேட்பார். ஆனால் 5 நிமிஷம் ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா அவர் நம்மளுடைய தகப்பன். அதனால தான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிச்சு. உங்கள் அப்பாட்ட பேசும்போது நீங்கள் பெரிய லெட்டர் எழுதிட்டு போய் பேசணுன்னு அவசியமே இல்லை. எங்கள் அப்பாட்ட போய் தகப்பனே எனக்கு ஒரு 500 ரூபா காசு வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் ஏன்னா லூசாடா நீ கேட்பாங்க. நான் எங்கள் அப்பா நான் அப்படியே போய் கேட்பேன். சில பேர் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவரே, அவங்க ஜெபம் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆவியானவருக்கு நேராக போகாது. அது எங்கே போவோம், எல்லாருக்கு முன்னாடி என்னோட சவுண்டை பார்த்தீங்களா, என்னோட இதை பார்த்தீங்களா, அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. ஏன் நார்மலாக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, பேசுங்க. நீங்கள் பேசும்போது அவர் என்ன பண்ணுவார், பேசுவார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட தான் சொல்கிறீங்க. அவர் சொல்கிறது என்ன பண்ணுறது இல்லை, கேட்குறதே இல்லை. அவர் ஒரு நிமிஷம்ன்றதுல நீங்கள் என்ன பண்ணுறது, நான் சொல்கிறதான் சொல்லி முடிச்சுட்டா நான் கிளம்புறேன்ட்டு என்ன பண்ணுறோம், கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். ஒரு அழகான ஒரு ஜெபம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதா 15 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், 15 நிமிஷம் அவர் பேச விடுங்க. அந்த பேசுகிறது ஆண்டவர் வார்த்தையிலேருந்து என்ன பண்ணுவார், கண்டிப்பாக பேசுவார். அவர் பேசுகிறத கேளுங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம பேசுகிறதே அவர் கேட்டுட்டு இருப்பார். அவர் பேசுகிறத கேட்க ஆரம்பிப்போம், நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். ஆமீன். அப்படியே எழுந்திரிக்கலாமா ஒரு நிமிஷம். அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம் ஒரு நிமிஷம். ஆண்டவர் நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிற எங்கள் தெய்வமே, ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, சில நேரங்கள் எங்கள் வாயிலேருந்து வார்த்தைகள் வராமல் இருக்கலாம்.
ஆண்டவரே. ஆனால் எங்கள் இருதயத்தின் எண்ணங்களை ஏக்கங்களை நீ அறிந்த தேவன் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் அழுதுட்டு போனாலும் நாங்கள் எதுக்கு அழுகிறோம், எங்களோட தேவைகளை என்னன்றது ஆண்டவரே எல்லாத்தையும் அறிந்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கொடு, உம்மால் கூடும் எல்லாம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அப்படியே கலங்கிற வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் 1000 வார்த்தைகள் உங்களுடைய சமூகத்தில் வந்து பேசலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் பேசுகிற ஒரு வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்க அப்பா எங்களுக்கு நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தருணத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய ஒரு வார்த்தை போதும், எங்களுடைய வாழ்க்கையே மாற்றி விடும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்கள். ஆண்டவரே அப்பா, எங்கள் ஜெபம் இனிமேல் ஆண்டவரே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ற ஜெபமா இல்லாம ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை கேட்கிற ஜெபமாக ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வமே ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் அழுவும் போது ஆண்டவரே நாங்கள் எதற்காக கலங்குகிறோம்ன்றது அறிந்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுடைய ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் தருகிறவரா இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஜெபத்தை நீர் எங்களுக்கு கற்று தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்து அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நேராக உங்களோடு பேசுறதுக்கு நீர் எங்களுக்கு கிருபையை தாங்க. எங்களுடைய ஜெபம் கொஞ்சம் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து அடைய நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் பார்க்கறதற்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடாது, மக்கள் பார்க்கறதற்காக நாங்கள் கொடுக்கக்கூடாது, மக்கள் பார்க்கறதற்காக நாங்கள் உபவாசம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் பார்க்கறதற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு, நீர் கேட்கறதற்காக நாங்கள் ஜெபிக்கிறதற்கு, நாங்கள் கொடுக்கறதுக்கு, நாங்கள் உபவாசிக்கிறதுக்கு எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ராஜ்யமும் கனமும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் இணைக்கும் நம் அனைவருடைய உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர் அருகே மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.